ஐடியில் நம்ம வேலை இருந்தாலுமே நம்ம எந்த விதமான லீகல் ஆக்ஷனுமே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆஃப்டர் 1995 அடுத்து வந்த லிபரேஷன் ஆக்ட், உலக வங்கியில் வாங்கப்பட்ட கடன் காரணமாக நம்மளால சில சட்டங்களை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கு. அடிப்படை தொழிலாளர் சட்டம் இது வந்து ஐடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகபிள் ஆகுது. நமக்கு வேலை இருந்தாலுமே நம்மளால ஒரு லீகலாக எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. சில ப்ராஜெக்ட் கம்பெனிஸ் எப்படி பண்றாங்கன்னா ப்ராஜெக்ட் ஹெரிங் தான் எடுக்கிறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும். சில பேர் இன்டர்ன் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்மளால எந்த விதமான குரல்களுமே அவங்களை எதிர்த்து கொடுக்க முடியாது. கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவங்களுக்கான வேலைகளே இல்லை. அவங்களுக்கே வேலை கொடுக்க ப்ராஜெக்ட் எதுவுமே கொடுக்கப்பட முடியாத சூழ்நிலை தான் இருக்காங்க. காரணம் ஏ எல்லா ப்ராஜெக்ட் பண்ணும்போது இனிமே வரக்கூடிய ப்ராஜெக்ட்டுமே இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான கம்பெனிகள் இருக்க தான் செய்யுது. என்னதான் பண்ணுது அதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மெயினாக சொல்லலாம் 95 பேருக்கு வந்து பூம் ஆகுது இண்டஸ்ட்ரி. ஒரு 2005 பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஜாவா சுந்தரேசன் மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு போய்ப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள் நிற்கிறது இருப்பாங்க. மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் போகக்கூடிய டோராகவும் லோயர்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் போகக்கூடிய மெயின் டோரா இருந்தது ஐடி இண்டஸ்ட்ரி தான். அது வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ண பணக்காரங்களும் இருக்காங்க. ஐடியால தான் நிறைய பேர் வீடு கார்லாம் வாங்கக்கூடிய நிலைமைக்கும் ஆளானவங்க தான். இப்போ அந்த இஎம்ஐ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற